அசுரன் வலையொலியை தொடர்ந்து இயக்கிட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி கணக்கிற்கு உங்களால் என்ற பொருளாதார உதவியை வழங்கவும். அனைவருக்கும் அசுரனின் வணக்கம். நாம சும்மாவே சலங்க கட்டி ஆடுவோம். அதுல திமுக வாண்டடா வந்து வண்டியில ஏறிக்கிட்டு எங்களை ஏதாவது பேசுங்கன்னு கேட்கும்போது நம்ம எப்படி அதை விட்டுட்டு அப்படி கடந்து போக முடியாது. அப்படி நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், காவிரி நதிநீர் உரிமையை பெற்றிடவும் விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்திடவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேக அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருட்டு அமைச்சர், அவரை வந்து லாட்டரி டிக்கெட் வித்தவர், பிளாக் டிக்கெட் வித்தவர், இவங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அதையெல்லாம் தாண்டி ஆபாசமாக அவர் பேசிட்டார் அப்படின்னு அவர் மீது புகார் தெரிவிக்கப்படுது. அந்த புகாரின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீலாங்கர வீட்டில் போய் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை அவரை கைது பண்ணி சிறைப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்க திமுக தரப்பு தொண்டர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்கள் மறியல் எல்லாம் ஈடுபட்டு மற்ற கட்சிக்காரர்களை, தாவேகா கட்சிக்காரர்களை வேன்ல ஏறுறாங்க, அவங்க வண்டியில ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரத்தில் ஏறுறாங்க, மரத்தில் ஏறுறாங்க அப்படின்னு விமர்சித்த, அணில்கள்னு விமர்சித்த இதே திமுக காவல்துறை வண்டி மேல ஏறி வண்டியை மறிச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யக்கூடாது அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன தேச தியாகியா? இந்திய விடுதலைக்காக ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசிட்டு ஆங்கில ஏகாதிபத்தியம் அவரை சிறைப்படுத்தும் பொழுது போய் குறுக்க பாஞ்சு தடுக்க போறீங்களா அப்படிங்கிற பல அடுக்கான கேள்விகள் திமுக மீது நமக்கு இருக்கு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய இந்த கருத்து, ஒரு நடிகை குறித்து இரட்டை அர்த்தம் படும்படி ஒரு வார்த்தையை அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு, அது முன்வைக்கிறது உண்மையா பொய்யா? அவர் அப்படி பேசினது சரியா தப்பா அப்படின்னா நம்மளை பொறுத்தவரை அப்படி பேசியது, இரட்டை அர்த்தத்தில் பேசியது தவறு. நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர், திமுக என்கின்ற ஒரு பாரம்பரிய கட்சி, அடுத்தவர்களுக்கெல்லாம் மாண்பு குறித்து எப்படி வார்த்தைகளை பேசணும், எப்படி வந்து நம்ம சரியாக பேசணும், நேர்த்தியாக பேசணும் அப்படின்னு பாடம் எடுத்த இதே திமுக கடந்த 5 ஆண்டு காலத்தில் எல்லாருக்கும் பாடம் எடுத்தீங்க. சீமான் அவர்கள் பாருங்க இப்படி பேசுறாரு, நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன இப்படி பேசுறாங்க, என்ன விஜய் இப்படி பேசுறாரு, என்ன எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறாரு அப்படின்னு எல்லோருக்கும் மாண்பு எடுத்த அதே திமுகவில் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற நபர் இருந்தாரு. இன்னைக்கு மாடர்ன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறிவிட்டாரோ அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாங்க நாட்டு மக்கள் அப்படின்னா அதுக்கு தகுந்தார் போல மேடைகள்ல பேசணும். அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்கும்போது, இப்போ நீங்கள் அமைச்சர்களை திட்டினீங்களா, இந்த பொறி உருண்டை அமைச்சர், இந்த லாட்டரி டிக்கெட் அமைச்சர், இவங்களெல்லாம் விமர்சித்ததுக்கு நம்ம வரல. ஆனால் ஒரு பெண் குறித்து கூட்டத்தில் இருக்கிற உங்கள் கட்சிக்காரர்கள் அந்த ஒரு பெண்ணினுடைய, நடிகையினுடைய வார்த்தையை, பேரை சொல்லும் பொழுது கூட நீங்கள் அந்த இடத்துல கண்ணியம் காத்திருக்கணும். உங்களுக்கும் அவர்களுக்கும் 1000 முரண் இருக்கலாம், உங்களுக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட பகை இருக்கலாம், நீலாங்கரையில் வீடு வாங்கின பிரச்சனையா இருக்கலாம், பஞ்சாயத்தா இருக்கலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அரசியல் அப்படின்னு வரும் பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்ணியமாக பேசியிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இது நமக்குமே நடந்திருக்குது. நாம விஜய் குறித்து பேசும்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது கூட்டத்தில் இருந்த சில பேர் வந்து அதே மாதிரி நடிகை பேரை சொல்லிலாம் சொன்னாங்க. அன்னைக்கும் நம்ம பேசினதை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி நமக்கே அப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைகளை கண்ணியமாக பயன்படுத்தி இருக்கணும். அதுல உதயநிதி ஸ்டாலின் செய்தது முழுக்க முழுக்க தவறு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இப்படி பேசிட்டாரு, ஆபாசமா பேசிட்டாரு, இரட்டை அர்த்தம் வர்ற மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. அவருடைய வளர்ப்பு அப்படி. திமுகவினுடைய வளர்ப்பு எப்படிப்பட்ட வளர்ப்புனா, அண்ணாக்கு பிறகாக தலைமை பொறுப்பு ஏற்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதுக்கு பிறகாக அவங்க குடும்பமும் சரி, திமுகங்கிற கட்சியும் சரி, அது திசை மாறி போயிருச்சு. அவங்க வளர்ப்பு தான் காரணம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதே சட்டமன்றத்துக்குள்ள திராவிட நாடு எங்க இருக்குது, திராவிட நாட்டுக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து கேள்வி கேட்கும்போது பாவாடவையை தூக்கிட்டு நாடாவை அவுத்து பாருங்க, உங்களுக்கு திராவிட நாடு கொள்கை தெரியும்னு பேசியவர், இரட்டை அர்த்தம் புரிகிற மாதிரி இரட்டை வசனம் பேசியவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய பேரன் எப்படி இருப்பாரு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பொதுவா இருக்கிற எல்லாராலும் வைக்கப்படுது. அதோடு கருணாநிதி அவர்கள் நிறுத்தினாரா? இந்துக்கள் என்றாலே திருடர்கள் அப்படின்னு பேசிட்டாரு. நீதிமன்றத்தில் வழக்காகி நீதிபதி கூப்பிட்டு கேட்கும் பொழுது அது இதயம் கவர்ந்த திருடன் அப்படின்னு நகைச்சுவை உணர்வுல அப்படி பேசின அப்படின்னு மாத்தி பேசி பல்டி அடிச்ச குடும்பம் தான் அந்த திமுகவினுடைய குடும்பம். அவரோட நின்னுச்சா? அவருடைய பையன் எப்படி? அண்ணலும் நோக்கிறார், அவரும் நோக்கிறார், அண்ணனும் நோக்கிறார், அவரும் நோக்கிறார், உள்ள அறைக்குள்ள ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுறாங்களே என்ன பேசுறாங்க அப்படின்னு
இரட்டை அர்த்தம் பட ஐயா ஸ்டாலின் அவர்களும் பேசியவர் தான். அப்ப அவருடைய வளர்ப்பாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பதவி வாங்கினார் அப்படின்னு பேசும் பொழுது உதயநிதி பேசினது யாரும் மறந்திருக்க வாய்ப்பே இல்லை. விட்டுருந்தா காலுக்கடியிலேயே பூந்திருப்பாரு, நல்ல வேளை டேபிளோட நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு இரட்டை அர்த்தம் வசனம் வருவது போல அன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு ஒரு நடிகை வரைக்கும் வந்திருக்குது. ஒரு நடிகை வரைக்கும் ஆபாச குப்பைகளை அவிழ்த்து விடுகிறதா திமுக அப்படிங்கிற கேள்வியை சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க. நாமளும் அந்த கேள்வியை திமுக மீது வைக்கிறோம். திமுகவில் இருக்கவங்க எல்லாம் என்னங்க தப்பு பண்ணாரு எங்க தலைவர், தண்ணி தானங்க கேட்டாரு, தண்ணி எல்லாருக்கும் தேவைதானங்க, அது குடிநீர் இல்லைங்க, அடிப்படை ஆதாரம் இல்லையாங்க அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவிரி நீருக்காக மட்டும்தான் பேசினாரு அப்படின்னு ஒரு பெரிய தினுசான முட்டாங்க. இப்ப எதிர்கட்சிகள்ல இருக்கிற யாராவது சில பேர் கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திக்கிறவங்க இந்த காவிரி நீருக்காகத்தான், இந்த தண்ணிக்காகத்தான் உங்களால ஏற்கனவே ஒருத்தர் பால்டாயில் குடிச்சாராமே அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில சொல்லுவீங்க? அந்த பால்டாயிலும் லிக்விடு, இதுவும் லிக்விடு, இந்த தண்ணியை குடிச்சா அந்த தண்ணி வந்துரும் அப்படின்றதுனால தான் அவர் லிக்விடை குடிச்சாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல காவிரி தண்ணிக்காகத்தான் துபாய் வரைக்கும் போய் கால் வலிக்க முட்டி வலிக்க அவர் காத்திருந்து காவிரி நீருக்காக போராடினாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல என்ன காரணம்ன்றது தெரியணும்ல. தப்பா பேசிட்டீங்க, ஆமா தப்பா பேசிட்டோம், கூட்டத்தில் அவங்க உசு பேத்தினாங்க, அதுல நான் பேசிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போயிடலாம். ஆனா ஒத்துக்க மனம் இல்லாம எப்படியாவது முட்டு கொடுத்து தப்பிக்கலான்னு பார்த்தா முட்டாள்தனம் தான். ரெண்டாவது இந்த வழக்கு நிக்குமா நிக்காதா, அது ரெண்டாவது, அதுக்கு அந்த தலைப்புக்கு நம்ம வரவே இல்லை. ஏன்னா இந்த வழக்கை அவர்கள் எப்படி வேணாலும் திசை திருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திமுகவினுடைய தொண்டர்கள் அங்கு நடந்து கொண்டது, திமுகவினுடைய தொண்டர்கள் அப்படி வழியை மறிச்சு உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ண கூடாது, அவர் எங்களுடைய புரட்சி தளபதி, அவரை நாங்க விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதும், காவல்துறை கைது செய்ய போனா நல்ல வேளை கருணாநிதி போல ஐயோ அம்மானு கத்தாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கக்கூசுல இருக்கிறாருன்ற வார்த்தையாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லிட்டார். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், கக்கூசுக்குள்ள கக்கா போயிட்டு இருந்தவரை கதற தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு நாளைக்கு தம்ப்நெயில் வச்சு எல்லாரும் வீடியோ போடுற அளவுக்கு போயிருக்கும். அதை தடுத்திருக்கிறார் மா சுப்பிரமணியன் அவர்கள். அப்போ காலை கடனை முடிச்சுட்டு தான் வருவாரு. காலை கடனை முடிக்காம நீங்க தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போனா போற வழியில வர்ற வழியில வைத்த கலக்குச்சுன்னா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு துரிதமான கேள்வியையும் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த காவல்துறையை பார்த்து கேட்டிருக்காங்க. இப்படி கடந்த ஆட்சியில நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க, இரவோடு இரவா கைது செய்யப்பட்டாங்க, விடியற் காலைகள்ல கைது செய்யப்பட்டாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் காலை கடன் கழிக்க விட்டு தான் கைது பண்ணி கூட்டிட்டு போனீங்களா மா சுப்பிரமணியம் அவர்களே உங்களுடைய திமுக ஆட்சியில் அப்படிங்கிற கேள்வியை மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வைக்கிறோம். தமிழ்நாடு காவல்துறை இதுல செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா எவ்வளவு ஆக்டிவ் இல்ல தமிழ்நாடு காவல்துறை. உதயநிதி ஸ்டாலின் நேற்று மத்தியானம் பேசிட்டு 12:30 மணிக்கு பேசிட்டு ஒரு 3 மணி 4 மணி ஃபிளைட்ல திருச்சியில இருந்து கிளம்பி சென்னைக்கு போயிருப்பாரு. 5 மணிக்கு கம்ப்ளைண்ட்டை வாங்கி விடிய காலையில 9 மணிக்கெல்லாம் போய் நீலாங்கரை வீட்டுல காவல்துறையை குவித்து கைது செய்கின்ற தமிழ்நாடு காவல்துறை யார் ஒரு நடிகைக்கு எதிராக பேசிட்டாங்க. சாதாரண நீங்க விஜய் திட்டிட்டு போயிருக்கலாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுல தவறு பண்ணியிருக்காரு. விஜய் திட்டிட்டு போயிருக்கலாம். நீங்க எப்படிங்க அந்த நடிகை குறித்து பேசலாம்? இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க அம்மா கலைஞர் எரா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்து கருணாநிதி அவர்கள் பேசியதற்காக கருணாநிதி அவர்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி கைது செய்தார்களோ அது போல இது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த பாண்டா கரடி போன்ற நபர்கள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாண்டா கரடி நான் ஒண்ணு கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல்ல இருந்தாங்க, அரசியல் தளத்தில் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, அவர்களை கருணாநிதி விமர்சிச்சாரு, அதனால அவங்க அதிகாரத்துக்கு வந்தோடனே கைது பண்ணாங்க. சரி, இப்ப விஜய பேசினா விஜய் கைது பண்றாரு, அது சரி. ஆனா பேசுனது சம்பந்தம் இல்லாத ஒரு நடிகையை அந்த நடிகை குறித்து பேசியதற்கு தாவேக அரசுக்கு ஏன் கோபம் வருது? இப்ப பாஜகவினுடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதே நடிகை குறித்து விஜய் அவர்கள் அதை விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசினாரு, அதுக்கு வருத்தமும் தெரிவிச்சாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப கைது செய்யாத இதே டிவிக்கு, அப்ப எந்த கண்டனமும் தெரிவிக்காத இந்த டிவிக்கு இந்த தாவேகா இன்னைக்கு ஏன் மினக்கிட்டு உதயநிதியை கைது பண்ணணும்? ஒரு பக்கம் திமுக தரப்புல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு சட்டமன்ற பட்ஜெட் வரப்போகுது, அந்த பட்ஜெட் உரையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத இந்த தரம் கெட்ட இந்த தாவேகா அரசாங்கம் உதயநிதி அவர்களை இன்றே கைது செய்கிறது. அங்கே போய் நீ என்ன பேசுவ? அது ஒரு பேச்சு வந்துச்சு, தமிழ்நாடு காவல்துறை கேட்டிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க கைதாயிருங்க அப்படிங்கும் பொழுது நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, சட்டமன்றத்தில் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்ப காவல்துறை கேட்டிருக்கிறாங்க, அப்படி என்னங்க பேச போறீங்க அப்படின்னு. காவிரி தண்ணியை பத்தி பேச போறேன், வாங்க அதை நீங்க ஜெயிலுக்குள்ள உட்காந்து தாராளமா பேசிட்டு இருக்கலாம், நாளைக்கு நடக்க போறது பட்ஜெட் கூட்டத்தொடர், அதனால அதுல உங்களுக்கு எதுவும் பேசுறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனதாக ஒரு தகவல் வருது. அது உண்மையோ பொய்யோ அது நமக்கு தேவையில்லை. ஆனா
கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. சட்டமன்றத்தில் போய் நீங்கள் பேசக்கூடியவர்கள், சட்டமன்றத்தில் பட்ஜெட் விவாதத்தை தடுப்பதற்காகத்தான் தாவேகா அரசு இதை செஞ்சுது அப்படின்னு நீங்க நம்பலாம், நாங்க நம்ப முடியுமா? அப்ப இந்த கைது அப்படிங்கிறது அரசியல் ரீதியான கைது தானா? அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் குறித்து ஆபாசமா பேசிட்டாரு, பெண்கள் குறித்து கண்ணிய குறைவாக பேசிட்டாரு, இரட்டை அர்த்தத்தில் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்க கைது செய்யல. அப்போ உங்களுடைய எறாவை சில பாண்டா கரடிகள் சொல்வது போல அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் இருந்த மோதல் போல அந்த எறாவை வந்து மறுபடியும் ரீமேக் பண்றதுக்காக, அதை வந்து மறுபடியும் ரீஷூட் பண்றதுக்காக தான் இந்த நடவடிக்கைகள், இந்த அரசியல் ஸ்டண்ட்டுகள், இந்த ஹீரோயிசமான நடவடிக்கைகள் இதெல்லாம் நடக்குதா? ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பக்கத்து வீட்டில் மொட்டை மாடியில் இருந்து, யாரு, விஜயனுடைய நண்பர் ஒருத்தர் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் இருந்து அவர் அறைக்குள்ள இருந்துகிட்டு அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுறாராம். இதை வந்து யாருக்கு இந்த தகவலை கடத்துவாரு? அந்த நடிகைக்கு அனுப்புவாரா, இல்ல முதல்வர் விஜய் குறித்து தான் அவதூறா பேசியிருக்காரு அப்படின்றதுனால விஜய் அவர்களுக்கு அனுப்ப போறாரா? அவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அரசியல் வட்டாரங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கைதை வன்மையா கண்டிக்கிறாங்க. வழக்கு போட்டுருங்க, ஆனா கைது பண்ணது அப்படிங்கிறத ஏற்புடையதா இல்ல. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இது வந்து அவருக்கு வந்து அனுதாபங்களை வந்து தேடித்தரும் அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகளை சில அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல அவங்க காமெடி பண்ணிட்டு திர்றாங்க. டேய், நீங்க ஆளுங்கட்சிரா, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுரா. எதுக்குடா ஆர்ப்பாட்டம்? தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. எதுக்குங்க? பெண்கள் குறித்து அவதூறாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாரு, ஆபாச வார்த்தைகள்ல பேசிட்டாரு, இரட்டை அர்த்த வசனங்கள்ல பேசிட்டாரு. அதை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். நீ ஆளுங்கட்சியா இருக்கிற, நடவடிக்கை தான் எடுக்கணும். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுரா. முதல்ல எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்குங்கடா. உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கூமுட்ட மாதிரி பொறி உருண்டை எதையாவது ஒன்று எழுதி விடுது ஆர்ப்பாட்டம் பண்ணு அப்படின்னா இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. தாவேகாவினுடைய தற்குறி கும்பல்கள் அடுத்தவனை குறை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம முதுக நம்ம திரும்பி பார்த்துக்கணும். அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவரே மாண்பு இல்லாம மரியாதை இல்லாம பெண்களுக்கு இழிவுபடுத்துவது போல இப்படியெல்லாம் பேசி இருக்கிறாரு அப்படின்னு பேசுற நீங்க, உங்க தலைவர், அதான் உங்க தங்க தளபதி, உங்கள் தானை தளபதி, உங்கள் தளபதி அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த தளபதி அவர் என்ன பேசினாருங்கிறது இருக்குல்ல, அவர் யோக்கியமா? அவர் ஒழுங்கா பேசினாரா? சங்கீதா அவர்களுக்கு மாண்பு இல்லையா? சங்கீதா அவர்களுக்கு வந்து பெண்ணியம் இல்லையா? அவங்களுக்கு மானம் இல்லையா? அவர்கள் குறித்த அவதூறாக தாவேகா கட்சிக்காரன் பேசினதை சமூக வலைதளங்களில் எடுத்து பேசினதுக்கு அந்த விஷயம்லாம் ஒன்றும் ஒர்த் இல்லைன்னாரு. அந்த ஒர்த் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னைக்கு பெண்ணியம் பேசுகிற யாராவது ஒருத்தர் இதுக்கு பதில் சொல்லு. சங்கீதா அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி மேடையில் பேசினார்ல, பேர் சொல்லாமல், அந்த பிரச்சனை எல்லாம் ஒர்த் இல்லைன்னு, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத சொல்லுங்க. அப்புறம் பேசும்பொழுது என்ன டேஷ் அந்த டேஷுக்கு அர்த்தம் என்ன? இங்க இரட்டை அர்த்தம் வருது, அந்த டேஷ்ல எத்தனை அர்த்தம் வேணாலும் போட்டுக்கலாம், எத்தனை வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம்ல. அப்ப அந்த டேஷ்னு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசுறாரு, அவருக்கு என்ன மாண்பு இருக்குது? அவருக்கு என்ன பெண்ணியம் இருக்குது? சரி, அதை கூட விடுங்க. எல்லாரும் கவர்ச்சியில மயங்கி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா நான் என்ன இதுவா அப்படின்னு கேட்டார். அந்த இதுவா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் அவர் இதுவா அப்படின்னு கேட்டார். அந்த அதுவா அப்படின்னா என்ன? அது எதுவா அது வந்து பிரதிபலிக்கும்? அதை எதுவா வந்து நீங்க போர்ட்ரேட் பண்ணுவீங்க? அது எதுவா வந்து நீங்க அர்த்தம் எடுத்துப்பீங்க? அது யாரை குறிக்கிற சொல்லா எடுத்துப்பீங்க? அது எதை குறிக்கிற சொல்லா எடுத்துப்பீங்க? அது என்ன மாதிரி தொழிலை குறிக்கின்ற சொல்லாக எடுத்துப்பீங்க? அதுல யார் பாதிக்கப்படுவா? இதெல்லாம் சொல்ல யாராவது ஒருத்தர் பாடம் எடுக்கிறல்ல, எவனாவது ஒருத்தன் இதுக்கு பாடம் என, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்களேன். உங்க விஜய் பேசுனதுக்கெல்லாம் டீ கோட் பண்ணோம்னு வையே நாரிடும். கோயம்புத்தூர்ல கமிஷனர் ஆபீஸ்ல போய் ஒரு அம்மா மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை கொடுத்துட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, நீங்க வந்து என்ன மனு உள்ள கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு. இதுல தஞ்சாவூர்ல ஒரு போராட்டங்க, விவசாயிகளுக்காக போராட்டம். என்ன போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாருங்கிறதே தெரியல. உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு, அமைச்சர்களை அவதூறாக பேசிட்டாரு, அமைச்சர்கள் குறித்து தரங்கட்ட வார்த்தையில பேசிட்டாரு, கேவலங்கட்ட வார்த்தையில பேசிட்டாரு. என்ன பண்ணி தொலைறது? லாட்டரி டிக்கெட் வித்தனா திடீர்னு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டா, எம்எல்ஏ ஆயிட்டா, அமைச்சர் ஆயிட்டானா அப்புறம் சொல்லித்தானே ஆகணும். லாட்டரி டிக்கெட் திருடேன், பிளாக் டிக்கெட் திருடேன், இவங்க எல்லாம் ஆயிட்டாங்கன்னா இப்ப அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை அந்த அம்மா கரெக்டா சொல்லுது. அதுக்கப்புறமேட்டு ஒரு நடிகை குறித்து தவறாக பதிவு பண்ணிட்டாங்க, எங்க முதலமைச்சர் குறித்து அது தவறா பதிவு பண்ணிட்டாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுது,
அது அவர் குடும்ப பிரச்சனைன்றுச்சு. அட வெக்கங்கட்டவங்களா, அப்ப அது குடும்ப பிரச்சனை தானா? அப்ப அதனால தான் நீங்க சண்டை போட்டுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. என்ன போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு? காவிரி உரிமைக்காக தாவேகா போராட்டம் பண்ணி இருக்குதா? காவிரி நதிநீர் உரிமைக்காக தாவேகா எங்கேயாவது பிரச்சனை பண்ணி இருக்குதா? இல்ல அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் கையில இருக்குது, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குதா? இது குறித்தெல்லாம் எதுவுமே தெரியல. அந்த அம்மாவுக்கு என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம்னே தெரியல. உதயநிதி பேசிட்டாருங்க, என்னங்க பண்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோங்க, உதயநிதியை உடனே கைது பண்ணணும், பத்திரிகையாளர் கைது பண்ணியாச்சுங்க, கைது பண்ணணுங்க, எல்லாத்துலயும் கைது பண்ணணுங்க. அப்ப திமுக காரங்களை கைது பண்ணி உள்ள வைக்கணும். இதுதான் தாவேகாவுடைய செயல்பாடே ஒழிய பெண்களுக்காக, பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ற தமிழ்நாடு காவல்துறை உங்களுக்கு உண்மையிலுமே தெம்பு இருந்தா, உண்மையிலுமே திராணி இருந்தா, 23/7/2026 நீங்க ராணிப்பேட்டையில ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க. அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது வழக்கு போட்டீங்க 4 பிரிவுகள்ல கீழே. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு 6 பிரிவு போட்டிருக்கீங்க, அந்த நாய்க்கு 4 பிரிவு போட்டிருக்கீங்க. உதயநிதி ஸ்டாலினை அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு நேற்று வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு காலையில் கைது செய்கின்ற தமிழ்நாடு காவல்துறைக்கு தில்லு இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, நீங்க உண்மையிலுமே மீசையெல்லாம் வச்சிருந்தா அந்த விஜய் மோகனை கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துங்களேன் பார்ப்போம். பெண்கள் பாதுகாப்புக்கு நீங்க அங்கே இது பண்ணுங்களேன். இப்ப இங்கேயும் விஜய் மோகனும் ஒரு பெண்ணை தான் இழிவாக பேசியிருக்கிறான். அது இல்லாம அந்த பெண்ணுடைய குழந்தையை ஆபாசமான வார்த்தைகள்ல பேசியிருக்கிறான். அதுக்கு சாட்சி அந்த பொண்ணே இருக்குது. அவங்க அந்த பொண்ணை வந்து மிரட்டுறான், சாட்சிகளை கலைக்கிறான். இவ்வளவு நடந்தும் தமிழ்நாடு காவல்துறை அங்க நடவடிக்கை எடுக்கல. ஆனா ஒரு நடிகை குறித்து பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உடனடியாக உதயநிதியை கைது பண்ணுவீங்கன்னா அப்ப நடிகைக்கு மட்டும்தான் மாண்பு இருக்குது, நடிகைக்கு மட்டும்தான் பெண்ணியம் இருக்குது, நடிகைக்கு மட்டும்தான் மான ரோசம் எல்லாம் இருக்குது. தாவேகா கட்சிக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு இல்லையா? தாவேகா கட்சியை நம்பி வந்து தாவேகா கட்சியில பொறுப்பு கேட்ட அந்த பவ்யலட்சுமிங்கிற பொண்ணுக்கு இல்லையா? அந்த பொண்ணுக்கு எப்ப நீங்க நீதியை கொடுப்பீங்க? அப்ப நடிகைக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிற தாவேகா கட்சி பெண்களுக்கு, தாவேகா கட்சியில் இருக்க பெண்களுக்கு நீதி கிடைக்காதுன்னா நீங்க என்னடா நீதிமான்கள்? இப்ப இந்த வழக்கு என்னவாக போகும் அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது நீதிபதி கேட்பார், நீங்க திமுகவை வந்து சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி அவங்க எல்லாம் வந்து சும்மா வெத்து விட்டு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க டிவிகேனுடைய வழக்கறிஞர் அணி போல கிடையாது. ஆனால் திமுக வழக்கறிஞர் அணி கலைஞர் கருணாநிதி காலத்தில் இருந்து இந்த வழக்கறிஞர் அணியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டே வந்தாங்க இந்த திமுகங்கிற கட்சி. இப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உதயநிதி தரப்புல அவங்க வைக்கக்கூடிய வாதம்ங்கிறத எதை முன்வைப்பாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த நடிகையினுடைய பேரை சொல்லவே இல்லையே, நான் இரட்டை அர்த்த வசனம் பேசுற மாதிரி நான் பேசவே இல்லையே அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க. அப்ப கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த நடிகை பேரை சொன்னாங்க அப்படின்ற வாதம் வரும் பொழுது அதுக்கு மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற நான் எப்படி பொறுப்பேற்பேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்பார். நீதிமன்றம் என்ன பண்ணும்? கீழே இருக்கிறவங்க கத்தினா அதுக்கு மேல இருக்கவங்க என்ன பதில் சொல்ல முடியும்னு இந்த வழக்கை முடிச்சு வைக்க தான் போறாங்க. இந்த கேஸ்ல ஒன்றும் இருக்க போறது இல்லை. ஆனால் நீங்கள் கைது செய்யாம விட்டுருந்திருந்தா இப்ப அனுதாபம் இல்லாம இருந்திருக்கும். பெண்கள் குறித்து அவர் இப்படி பேசிட்டாரு, இரட்டை அர்த்தத்தில் பேசிட்டாருன்னு நீங்க பரப்புறதுக்காவது பயன்படும். ஆனா நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கு நிக்காம உடஞ்சு போச்சுன்னா, ஏன்னா உங்க வழக்கறிஞர் அணியை பத்தி எங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, நீ காசு வாங்கிட்டு தானே வழக்கறிஞரை போட்டு வச்சிருக்க, அரசு தரப்பு வழக்கறிஞர். அப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் உங்களுக்கு எப்படி வாதாடணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. ஆனா திமுக வழக்கறிஞர் அப்படிப்பட்ட வழக்கறிஞர் கிடையாது. அவன் கட்டாயம் இதை உடைச்சு செதைச்சு பீஸ் பீஸாக மாத்திடுவேன். கடைசி என்ன தெரியுமா சொல்லுவார் உதயநிதி ஸ்டாலின்? அப்படியே திரிசானு பேரை சொன்னாலும் நான் தண்ணி வேணும் தானங்க சொன்னேன், எங்க தண்ணி வருதோ இல்லையா அங்க தண்ணி வரணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தண்ணி வரணும்னு சொன்னேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அரசியலை முதல்ல தாவேகா கற்றுக்கொண்டு நீங்க இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதை எந்த இடத்துலையும் நம்ம நியாயப்படுத்தலை. இப்போ நான் இதுக்கு முன்னாடி பேசினதில் ஏதாவது ஒரு கட் பண்ணி வெட்டி ஒட்டி உதயநிதிக்கு ஆதரவாக பாருங்க இவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு எவனாவது தூக்கிக்கிட்டு வந்தேன்னு வையேன், பார்த்துக்க.